தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்குற பதிவு ஆடிப்பிறப்பன்று தேங்காய் சுடுவது ஏன்? ஆடி மாதம் முதல் நாளில் தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த தேங்காய் சுடும் பண்டிகையானது மகாபாரத போருடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன. அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் இடையிலான மகாபாரத போர் நடைபெற்றது. இந்த போரானது ஆடி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 18 நாட்கள் நடைபெற்று மகாபாரத போர் ஆடி 18 அன்று முடிவுக்கு வந்தது. இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கும் நாளான ஆடி 1ஆம் தேதி மக்கள் அனைவரும் விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களை வேண்டி பூஜை செய்கிறார்கள். அந்த பூஜையின் போது படைக்கும் வகையில் இதுபோல் தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. தேங்காய் சுடுவது எப்படி? ஒரு தேங்காயை எடுத்து அதன் மேல் பகுதியில் உள்ள நார்களை அகற்றிவிட்டு பின் தேங்காயின் மேற்பகுதியில் உள்ள ஓடு மெலிதாகும் அளவிற்கு தரையில் நன்றாக தேய்க்க வேண்டும். பின்பு அதன் கண்ணில், அதாவது தேங்காயில் 3 கண்கள் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கண்ணில் துளையிட்டு தேங்காய் தண்ணீரை வெளியேற்றி, அதாவது ஒரு பாத்திரத்தில் அதை பிடிச்சு வச்சுக்குங்க. தேங்காய்க்குள் பச்சரிசி, பருப்பு, பாசிப்பருப்பு, வெல்லம், அவல், எள், பொட்டுக்கடலை ஆகியவை கலந்த கலவைகளை போட்டு ஒரு கூரிய முனையுடைய அஞ்சி மரக் குச்சியில் அல்லது வாத நாராயணன் குச்சியில் அந்த தேங்காயை சொருக வேண்டும். பின்னர் அந்த குச்சியை சுற்றியும் மஞ்சளை பூசி அலங்காரப்படுத்திக் கொள்ளலாம். துளையை அடைக்க வேண்டும். அதாவது தேங்காய்க்குள் இருக்கிற துளையை அந்த குச்சியில் வச்சு நல்லா சொருகி அதை அடைச்சிடணும். பின்பு ஒரு இடத்தில் நெருப்பை மூட்டி, அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியில் நெருப்பை மூட்டி நம்ம அந்த குச்சியில் சொருகப்பட்ட தேங்காயை சுட்டெடுக்க வேண்டும். வீட்டுக்கு வெளியில் நமக்கு இட வசதி இல்லை, அதனால் நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம அந்த தேங்காய் சுட முடியலைனாலும் பரவாயில்லைங்க. உங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த அடுப்பில் கூட நீங்கள் அந்த தேங்காயை சுட்டெடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுட்ட பின் தேங்காய் நம்ம சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓடு உடஞ்சும் ஒரு டப் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ அந்த ஓடு உடஞ்சிரும். இப்போ தேங்காய் நல்லா வெந்திருக்கும்னு அர்த்தங்க. அந்த தேங்காய் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றணும். அதிகமாக ஊற்றிட்டோம்னா அந்த நம்ம சுடும்போது அந்த தேங்காயிலிருந்து அது வலிஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுட்ட பின் அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு எடுத்து சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டில் உள்ள சாமி படங்களுக்கு முன்பு படைத்து பூஜைகள் செய்துவிட்டு சாப்பிடுவார்கள். ஆடி மாதத்தை வரவேற்கும் வகையில் இவ்வாறு விநாயகருக்கு தேங்காய் சுட்டு படைக்கப்படுகிறது. நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் சாமிக்கு படைச்சிட்ருக்குங்க தேங்காய் சுட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இந்த மாதிரி தேங்காய் சுட்டு படைக்கிற பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.